அட என்னங்க சொல்றீங்க? உடைஞ்சு போன அதிமுக திரும்ப ஒண்ணாக போகுதா? ஆமாங்க. முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தோட ஆதரவாளரான முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் திரும்ப அதிமுகவுல சேர்றதுக்கு சிக்னல் கொடுத்திருக்காராம். அதிமுகவில இருந்து நீக்கப்பட்ட பன்னீர்செல்வம் ஆதரவு எம்எல்ஏக்கள் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஐயப்பன் எல்லாரும் தனி அணியா செயல்பட்டு வந்தாங்க. இதுல இருந்து மனோஜ் பாண்டியன் கடந்த வாரம் திமுகவுல இணைஞ்சாரு. அதுக்கு முன்னதா முன்னாள் எம்பிக்கள் அன்வர் ராஜா, டாக்டர் மைத்ரேயன், மருது அழகராஜ் எல்லாரும் திமுகவுல இணைஞ்சிட்டாங்க. அதே மாதிரி பன்னீர் அணியில இருந்து வைத்திலிங்கமும் வெளியேறதுக்கு முடிவு செஞ்சிருக்காராம். ஆனா அவரு திமுகவுல போய் சேர்றதா இல்லையாங்க, அதிமுகவுல சேர்றதுக்கு விரும்புறாராம். இப்படி அடுத்தடுத்து பன்னீர்செல்வம் அணியில இருந்து வெளியேற அதிமுக பிரமுகர்கள் எல்லாரும் திமுகவுல இணைகிறத அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விரும்பல. அதனால மன்னிப்பு கடிதம் வாங்கிக்கிட்டு அவங்கள கட்சியில திரும்ப சேர்க்கிற பொறுப்பை முன்னாள் அரசு அதிகாரிகள் சிலர்கிட்ட ஒப்படைச்சிருக்காராம். அப்படி முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்தை திமுகவுல சேர்க்க பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. ஆனா அதை முறியடிச்சு அதிமுகவுல வைத்திலிங்கத்துக்கு துணை பொதுச் செயலர் பதவி வழங்குறதா பழனிசாமி தரப்புல பேச்சுவார்த்தை நடத்தி அதுல உடன்பாடும் எட்டியிருக்கான். சில நாட்களுக்கு முன்னாடி திடீர்னு வைத்திலிங்கத்துக்கு மூளையில ஏற்பட்ட சின்ன அடைப்பு காரணமா பக்கவாதத்தால பாதிக்கப்பட்டு சென்னை ஆழ்வார்பேட்டையில இருக்க தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவரோட உடல்நிலை சீராகி திரும்பினதும் அதிமுகவுல இணைவாருன்னு வைத்திலிங்கத்தோட ஆதரவாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வரிசையில திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் திரும்பவும் அதிமுகவுல சேரணும்னு தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரும் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்களாம். இதனால அதிமுகவை சேர்ந்தவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்தா திமுக ஆட்சியை நிச்சயமா விரட்டி அதிமுக ஆட்சியை அமைச்சு உறுதியான வெற்றியை பெறலான்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க.